வணக்கம். தேசிய நாடார் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ரமேஷ். நம்முடைய சங்கத்தினுடைய மிகப்பெரிய நோக்கங்கள் என்னென்ன, அது எப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம வகுத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சங்கம் எந்த மாதிரி இயங்க போகுது, அதுக்குண்டான நோக்கங்களும் கொள்கைகளையும் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கோம். மிக முக்கியமான நோக்கங்கள் தான். நம்ம எந்த விதமான அரசியல் கட்சியினுடைய பின்னணியிலும் நம்ம இயங்க மாட்டோம். நம்ம தன்னிச்சு தான் இயங்குவோம். அது கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் வர்த்தகத்துக்குமான ஒரு வளர்ச்சியில தான் நம்ம இருப்போம். அது நம்மளுடைய முதல் நோக்கமாகவே நம்ம வச்சிருக்கோம். பெண்களுக்கான விழிப்புணர்வு, பெண்களுக்கான சம உரிமை, பெண்களுக்கான கல்வி பெறுதல்ல, பெண்களுக்கான அடிமைத்தனம் படுத்தக்கூடிய இடங்கள்ல நம்ம போராடக்கூடிய இடங்கள்ல பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம மிகப்பெரிய நோக்கங்களை வச்சிருக்கோம். நம்முடைய வாழ்ந்த தலைவர்கள், வாழ்ந்து வரும் தலைவர்கள், நம்முடைய சமுதாயத்துக்காக போராடிய தலைவர்களுடைய சமூக பணியை பற்றிய செயல்பாடுகளையும் அவர்களுடைய திட்டங்களையும் அவர்கள் செய்த சேவைகளையும் நம்மளுடைய வரக்கூடிய தலைமுறைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமாக நம்ம வச்சிருக்கோம். நம்முடைய தலைவர் கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்களின் வழியில் உணவு வழங்குவது, சாலை ஓரம் வாழக்கூடிய சாலை ஓரங்களில் வீடு இல்லாமல் தட்டிக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு முடிந்தவரை நம்முடைய சங்கம் அவர்களுக்கு உடையும் உணவும் வழங்குவதை நம்முடைய நோக்கமாகவே நம்ம வைத்திருக்கிறோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களையும் நன்னெறி பண்புகளையும் அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதை நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமாகவே நாம் வைத்திருக்கிறோம். இச்சங்கத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்து அதை மக்களிடையே கொண்டு சேர்த்து அதை அவர்களுக்கு புரிதலுடன் கூறி அதனுடைய திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுவது நம்முடைய மிகப்பெரிய நோக்கமாக வைத்திருக்கிறோம். ஜாதி ரீதியான எந்த ஒரு அடக்குமுறைக்கும் நம்முடைய நாடார் சமுதாயம் அடங்காமலும், ஜாதி ரீதியாக எவரையும் நம்முடைய நாடார் சமுதாயம் அடக்காமலும் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நாம் செயல்படுவோம் என்பதையே நம்முடைய நோக்கமாக கொண்டுள்ளோம்.